விஜயா ஹாஸ்பிட்டல்ல நுழையிறோம், தேடுறோம் எங்க சில்க் எங்க கொண்டு போயிருக்காங்க. ஒரு மூலையில ஒரு ஸ்ட்ரக்சர்ல படுக்க வச்சிருக்காங்க. இவ்வளவு தூரம் மிடி போட்டிருக்கா, பிளாக் கலர் டாப் போட்டிருக்கா, அவ படுத்திருக்கா, பூனி போட்டிருக்கா, அவ மேல ஈயெல்லாம் முச்சிட்டு இருக்கு. அவன் அந்த பாடிக்காக அந்த ஜனங்க எவ்வளவு சில்கு 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 எங்க பார்த்தாலும் சில்குன்னு சொன்ன சில்க் வந்துட்டு அனாமத்தா ஒரு இடத்துல அந்த மாதிரி அப்படி பார்த்தா அவளை அப்படி பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கே. ரொம்ப நாளைக்கு இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு அப்பப்போ அவளை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் இது எனக்கு தோணிட்டே இருக்கும். அவளை போய் பார்த்துருக்கணுமே, அன்னைக்கு நைட்டே போயிருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டுமே. ட்ரக்ஸ் பழக்கம், ட்ரிங்க்ஸ் பழக்கம்லாம் இருந்தது. அவள் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணவே மாட்டா. அவள் ரொம்ப ஹெட் வெயிட்னு சொல்லுவாங்க. ஹெட் வெயிட்டே கிடையாது, ஆக்சுவலி ஹெட் வெயிட் மாதிரி நடிப்பா. டாக்டர் கூட இருந்தாரு, அவர் ஏதோ பில்லு மாத்திரை கொடுப்பாரு, அந்த மாத்திரை எடுக்கிறதுனால தான் அவளுக்கு போதையா இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஒரு ஷாட்ல அடிச்சுட்டாங்கன்னு நான் ஷூட்டிங்க்கு வரல. ஓகே, வரவே மாட்டேன். அவங்க என்ன பெரிய மினிஸ்டரா? அப்ப கெட்ட வார்த்தை தெரியாது எனக்கு. ஃபர்ஸ்ட் படம் சாப்பிட உட்காந்தாங்க. சாப்பிட உட்காந்து சொன்னாங்க, நான் உன்னை ஏன் அடிச்சேன்னு தெரியுமா? எனக்கு அதை பத்தி பேசாதீங்க காண்றேன். கோவம், ஏன்னா எல்லா முடியும் அடிச்சுட்டாங்க. இல்ல நான் சொல்றது கேளு, நீ வந்து டவல் கட்டி நின்றுட்டு இருந்த ஷாட்ல. ஒரு வேலி போட்டுக்கிட்டா, அவளுக்கு சுத்தி தேவையில்லாத ஆளுங்களை சேர்க்க மாட்டான். நம்பிக்கையா இருந்தா மட்டும்தான் அவ ஷி கெட் க்ளோஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே போட்டு அடைச்சிப்பாலே தவிர பர்ஸ் அவுட் ஆகுறது அந்த கேரக்டரே கிடையாது. ஒருவேளை அன்னைக்கு பர்ஸ் அவுட் ஆகிருப்பாலோ, ஒருவேளை நான் போயிருந்தா ஏதாவது சமாதானம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஃபீலிங் அது ரொம்ப நாள் என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது.